கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான அந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் டி. குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்குகளை விசாரிக்க தொடங்கிய பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் தமிழ்மணி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக செய்தி ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியின் அடிப்படையில் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ளவர்கள் எந்த வேலை வாய்ப்பும் இல்லாததால் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கும் நிலையில் உள்ளதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய அந்த கருத்தினையும் பதிவு செய்திருக்கிறார். மேலும் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மக்களின் சமூக பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டிய நிலை உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக தலைமைச் செயலாளர், மத்திய மாநில பழங்குடியினர் நலத்துறையினுடைய செயலாளர்கள், அதே போன்று தமிழக டிஜிபி, சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர்கள் ஆகியோர் பதிலளிக்க ஆட்சியர்கள் மற்றும் அதே போன்று மாவட்ட எஸ்பிகளும் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.